सतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांति। शांति मंत्रम बृहदारण्यक उपनिषद ध्यान श्लोकम भगवद्गीता। ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। பகவத்கீதை 9வது ஸ்லோகம் 9வது அத்தியாயம். அதில் போன வகுப்பில் 15வது அத்தியாயம் பார்த்தோம். 15வது ஸ்லோகம் பார்த்தோம். அந்த ஸ்லோகத்தில் முக்கியமான வார்த்தை விஸ்வதோ முகம். அதாவது பக்தர்கள் என்னை 3 வகையாக 3 நிலையில் என்னை வழிபடுகிறார்கள். ஏகத்வேன பிருதக்வேன பகுதா விஸ்வதோ முகம். இந்த விஸ்வதோ முகம் என்ற வார்த்தை அதை வச்சு தான் பகவான் ராமகிருஷ்ணரும் சரி குருதேவர் சுவாமி விவேகானந்தரும் சரி ஜீவசேவைய சிவசேவை அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் தைத்தரிய உபனிஷத்தில் எல்லோரும் கேட்பீங்க, மாத்ரு தேவு பவ பித்ரு தேவு பவ. அதாவது இறைவனை எல்லாமாக பார்ப்பது. அது எங்கே ஆரம்பிக்குதுன்னா தாயிடமிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அந்த தைத்தரிய உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஸ்வதோ முகம் அப்படிங்கும்போது இப்போ ரீசெண்டாக நான் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு பார்த்தேன். அதாவது ஒரு இதில் படித்தேன் நான், அதை நான் சொல்கிறேன். நான் இப்போது பொள்ளாச்சியில் ஒரு பெரிய பெரிய பணக்காரர் ஒரு ஜமீன் இருந்தார். அவர் மிகப்பெரிய பணக்காரர். அவருக்கு ஒரே ஒரு கவலை என்னென்னா அவருக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லை. அப்போது பொள்ளாச்சியிலேருந்து பக்கம் பழனி முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டார், எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அந்த பிரார்த்தனைக்காக அவர் சொன்னால், நான் 10,000 வாழைப்பழத்தை உங்களுக்கு பஞ்சாமிரதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சார். அப்போது என்ன பண்ணார், 10,000 வாழைப்பழத்தை ஒரு வண்டியில் ஏற்றி வேலைக்காரன்கிட்ட சொல்லி, நீ இந்த வாழைப்பழத்தை பழனி முருகன் கோவில் கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பினார். அந்த வேலைக்காரனும் வண்டியில் கட்டிட்டு அங்கேருந்து கிளம்புனார். போகும் வழியில் நெய்க்காரப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அந்த வேலைக்காரன் வண்டியை நிறுத்திட்டு ஒரு டீ சாப்பிடலான்னு சொல்லி டீ சாப்பிட்டுட்டு இருந்தார். டீ சாப்பிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு பிச்சைக்காரி, ஒரு பெண் பிச்சைக்காரி தன்னுடைய தோளில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா. இந்த வண்டிக்காரனையும் பார்த்துட்டு, ஐயா ஏதாவது பணம் கொடுங்க, பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அவர் சொன்னார், அம்மா நான் வேலைக்காரன், என்கிட்ட பணமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார் டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது. அப்போ அவர் சொன்னார், சரி இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களா, ஒரு 3 பழம் கொடுக்கக்கூடாதா, பசிக்குது அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலைக்காரர் என்ன பண்ணார், அந்த பழத்தை எடுத்து அந்த அம்மாவுக்கு, அந்த பிச்சைக்கார அம்மாவுக்கு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு அவர் டீயெல்லாம் சாப்பிட்டுட்டு வண்டியை திருப்பி கிளம்பிட்டார். கிளம்பி நேராக பழனிக்கு போயிட்டார். பழனிக்கு போயிட்டு அந்த பழத்தை கொடுத்து அந்த தேவஸ்தானத்தில் போய் பழத்தை கொடுத்துட்டு அதுக்கான ரசீதெல்லாம் வாங்கிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு இரவு அந்த ஜமீனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல முருகப்பெருமான் தோன்றி, நீ கொடுத்த அனுப்பிய 3 பழம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். இவருக்கு ஜமீனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது, நான் 10,000 பழம் கொடுத்து விட்டேன், 3 பழம் கிடைத்ததுன்னு சொல்லி முருகப்பெருமான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த வேலைக்காரன் கூப்பிடுங்கடா அப்படின்னா கூப்பிட்டாரு. கூப்பிட்டு மரத்தில் கட்டி வச்சு அடி அடின்னு அடிக்காரு. அப்போ அந்த வேலைக்காரன் சொல்கிறான், கொஞ்சம் இருங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் என்ன நடந்ததுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் 10,000 பணத்தை கொடுத்துருக்கேன், 10,000 அந்த பழத்தை கொடுத்தான ரசீதும் கையில் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்போது நடந்ததை சொல்லும் பொழுது போகிற வழியில் இந்த மாதிரி நான் ஒரு பிச்சைக்காரி பார்த்தேன், கையில் குழந்தை இருந்தது, ஒரு 3 பழம் கொடுங்கன்னா அந்த 3 பழத்தை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது விஸ்வத்தோ முகம் அப்படிங்கிறது இங்கே தான் தெரியுது. நம்ம கண்ணில் பார்க்குற அந்த ஜீவசேவை சிவசேவை எல்லாம் சிவனாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பிச்சைக்காரன் கொடுத்த அந்த 3 பழம், அதாவது பிச்சைக்காரி கொடுத்த 3 பழம் முருகப்பெருமானுக்கு கிடைத்ததாக அவருக்கு எடுத்த உடனே அவருக்கு என்ன புரிஞ்சது, ரசீதும் காட்டிட்டார். எல்லாமே அவருக்கு புரிஞ்சது. ஸோ இந்த விஸ்வத்தோ முகம் அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குது, நம்ம பார்க்குறதெல்லாம் இறைவன் தான், பகவான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த இதில் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா ரூபங்களும் நானாக இருக்கிறேன் என்கிறார் அந்த ஸ்லோகத்தில். இனிமேல் விபூதியை சொல்ல போகிறாரு. ஏன்னா விபூதி ஏற்கனவே 7வது அத்தியாயத்தையும் நம்ம கொஞ்சமாக பார்த்துருக்கோம், அது என்னங்கிறது நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதே மாதிரி இப்போ 10, 11 அத்தியாயத்தில் நம்ம இதைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது எல்லாமாக எல்லா ரூபங்களில் இருக்கிறார் என்று அறிவுடன் சில பக்தர்கள் என்னை வழிபடுகிறார்கள் என்று சென்ற ஸ்லோகத்தில் விஸ்வத்தோமுகம் பகுதா விஸ்வத்தோமுகம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அறிவுடன் சிலர் பக்தர்கள் என்னை வழிபடுகிறார்கள். இந்த வார்த்தை மையமாக கொண்டுதான் 10, 11 அத்தியாயங்கள் இருக்கிறது. அந்த அத்தியாயம் அமைஞ்சிருக்கிறது. இந்த விஸ்வத்தோமுகம் என்பதற்காக விளக்கம் இந்த அத்தியாயத்தில், அதாவது 9வது அத்தியாயத்தில் 16லேருந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்ல போகிறார். விஸ்வத்தோமுகம் அப்படின்னா நானாகத்தான் இருக்கிறேன், எல்லாமாக இருக்கிறேன். ஈஸ்வரனுடைய விபூதி, ஈஸ்வரனுடைய பெருமைகள், பகவானுடைய புகழ், பகவானுடைய உபாதான காரணம் அப்படிங்கிறதெல்லாம் 7வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். பகவானுடைய உபாதான காரணமாக இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார் 7வது அத்தியாயத்தில். 7வது அத்தியாயத்தில் அந்த விபூதியையும் சொல்லியிருக்காரு. எப்படின்னா ரசோகம் அப்ஸ்து கௌந்தேயா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தில் நான் தண்ணீரில் ரசமாக இருக்கிறேன் அப்படின்னு பகவான் தண்ணீரில் அந்த ரசமாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த 7வது அத்தியாயத்தில் சொன்னார். அதே போல் இப்போ 10வது அத்தியாயத்துலேயும் 10வது அத்தியாயம் முழுவதுமே விபூதி யோகம்தான். அதுதான் முழுவதுமே சொல்லப்படுறது, பகவானுடைய பெருமைகள். ஏன் இப்படி பகவான் தன்னுடைய பெருமைகளை சொல்கிறார் என்றால், நம்ம நினச்சிக்கிறோம் எல்லாம் நான் தான் செய்கிறேன்னு சொல்லி. ஆனால் அது இல்லை, இது என்னுடைய பெருமைகள். நாம் எங்கேயாவது ஒரு சிறப்பை பார்த்தா, ஒரு இயற்கை அழகை பார்த்தால் அங்கு பகவான் இருக்கிறார். நம் நல்ல ஒரு பாடகரை பார்த்து நல்ல தெய்வீகமாக பாடுகிறார் என்றால் அங்கேயும் பகவான் இருக்கிறார். இப்படி எல்லா இடத்துலையும் அவர் தான் இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தான் செஞ்சேன், அந்த பாடகர் என்ன நினைக்கிறேன், நான் தான் பாடினேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறார். நானே எல்லாம் என்றால் எனக்கு நம்ம இப்போ பகவான் ஒரு வார்த்தையில் சொன்னால் போதும், நானே எல்லாமாக இருக்கிறேன் என்றால் நமக்கு புரியாது. அதனால் தான் பகவான் முக்கியமான சிலவற்றை எடுத்துக்கொண்டு நான் தான் இருக்கிறேன், நானாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு இதனுடைய பொருள் என்னவென்றால், நாம் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதில் நமக்கு ஈஸ்வர புத்தி வர வேண்டும் என்பதற்காக சில முக்கியமான இதங்கள்லாம் எடுத்து நான் தான் சொல்கிறேன். அதாவது பகவான் இயற்கை அழகில் நான் இருக்கேன் அப்படின்னா, இயற்கையில் இருக்கின்றப்ப நம்ம இந்த இயற்கையை நமக்கு எடுத்து வச்சுருக்கோம், எப்படியெல்லாம் நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணணுமோ பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அங்கே யார் இருக்கான்னா அங்கேயும் பகவான் தான் இருக்கார். ஸோ நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே பகவான் தான் இருக்கிறார். இங்கே முக்கியமாக சிலவற்றை பாசிட்டிவாக சொல்கிறாரு. 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூப தரிசனத்தில் தான் சொல்வார், நெகட்டிவும் நான் தான் அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ சிலவற்றை எடுத்துக்கொண்டு அதில் நான் தான் இருக்கிறேன், அதில் நமக்கு ஈஸ்வர புத்தி வரணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்கிறாரு. இந்த பெருமைகள் எல்லாம் என்னுடையது என்று சொல்லும்போது நமக்கு ஒரு விசால புத்தி, ஒரு ப்ராட் மைண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எதை பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கான்.
பாரதியாருடைய கவிதை ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், காக்கை சிறகினிலே நந்தலாலா அப்படிங்கிற அருமையான பாட்டு. இது வந்து இந்த விஸ்வத்தமுகத்தை குறிக்கிறது. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலா, அதாவது பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா உன்னை பச்சை நீரம் தோன்றுதடே நந்தலாலா, அதாவது எல்லாமே நீயாத்தான் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த விஸ்வத்தமுகத்தினுடைய பகவானுடைய பெருமைகளை அந்த பாட்டில் பார்க்கும். இனி ஸ்லோகத்தில் பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தில் வருகின்றது பகவானுடைய பெருமைகள் சொல்கிறாரு. அகம் கிரதுரகம், இந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன். அகம் கிரதுரகம் அகம் கிரதுரகம் யஜ்ஞ ஸ்வதாகம் ஔஷதம் அகம் மந்த்ரோகம் அகமேவ ஆர்ஜவம் அக்னிரகம் ஹுதம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு யாகத்துக்கு யஜ்யத்துக்கு எல்லாம் என்ன தேவையோ அதெல்லாம் நானாக இருக்கிறேன் அப்படிங்கிறது சொல்கிறாரு இந்த இடத்துல. ஸோ அகம் கிரது அகம் என்றால் நான், கிரதுர் அகம்னா ஈஸ்வர ரூபமாக, கிரது என்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள். அகம் கிரது அப்படின்னா நான் தான் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்களாக இருக்கிறேன். அப்போ அந்த கர்மங்கள் செய்யும் பொழுது பகவானே இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அகம். அதாவது கிரது, இப்போ எல்லாமே பகவான் சொல்லும்போது அந்த கர்மமும் பகவான் தான். அதனால் நம்ம எவ்வளோ ஸ்ரத்தையோடு செய்யணுமோ அவ்வளோ ஸ்ரத்தையோடு நம்ம அந்த கர்மத்தை செய்யணும். ஸோ அதுக்கு அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட ஸ்ரௌத கர்மம் வேதத்தில் சொல்லப்பட்டது. வேதத்தில் என்ன யாகம் யஜ்யம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் கிரதுங்கிறத சொல்லுவாங்க. அது கிரதுரகம், கிரதுர் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பகவான் அந்த கிரதுரகம் அப்படின்னு சொல்கிறார், நானாக இருக்கிறேன். பிறகு அகம் யஜ்யம் என்றால் ஸ்மார்த்த கர்மம், அதாவது ஸ்ருதி இருக்கு, ஸ்மிருதிங்கிறது நம்ம வந்து கேட்டு, ஸ்மிருதி என்ற கேட்டு செய்கிறது, ஸ்ருதிங்கிறது கேட்டு செய்கிறது, ஸ்மிருதிங்கிறது மனதில் வச்சு செய்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட கர்மங்கள். அதாவது வேதத்தில் இல்லாதது ரிஷிகள் அவர்களுக்கு தோன்றிய இறைவன் அனுபூதியில் அவர்களுக்கு தோன்றியது ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு சொல்லுவாங்க. அதாவது ரிஷி ஒருத்தர் அவருக்கு அனுபூதியில் இந்த யாகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் என்ன பண்ணாலும் அந்த பாரம்பரியத்தில் அந்த அடுத்த தன்னுடைய சிஷியன்கிட்ட தான் அவனுக்கு சொல்வார், தன் மனதில் உள்ளதை அவரிடம் சொல்வார். அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அது வேதத்தில் இல்லை. அதனால் யஜ்யம் ஸ்மார்த்த கர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதியில் கேட்டு சொல்கிறது, கேட்டு செய்கிறது ஸ்மிருதி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸ்மார்த்த கர்மம் சொன்னார். இதன் பொருள் வேதத்தில் இல்லாதது ரிஷிகளால் வகுக்கப்பட்ட ரிஷிகளால் சொல்லப்பட்ட வழிபாடுகள் யஜ்யம் அப்படின்னு சொல்கிறது. அவர்கள் காலத்துக்கு ஏற்ப அது மாறும். அதாவது அந்த ஒவ்வொரு இதில் வந்து அந்த இதுங்கள் மாறும். ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு காலத்தில் அந்த கர்மங்களுடைய இது மாறும். எப்படி அப்படின்னா, ஒரு ரிஷி வந்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதோட கொஞ்சம் மாற்றி அவர் வேறு மாதிரி அவர் சொல்வார். இப்படி காலத்துக்கேற்ற மாதிரி நமக்கு வரும். இப்போ நம்ம வழிபாடுகள் பாருங்கள் எப்படியெல்லாம் மாறிக்கிட்டே வருது. காலத்துக்கேற்ற மாதிரி நமக்கு வழிபாடுகள்லாம் மாறிக்கிட்டே வருது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம புதுசாக வந்து ஒரு இடத்துல நான் ஒரு இதில் பார்த்தேன், பேப்பரில் ஒரு இடத்துல பார்த்தேன். என்னென்னா, விநாயகர் கோயில் புதுசாக வச்சுருக்காங்க. அந்த கோயிலுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்கில் வெற்றி விநாயகர் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு பேர் கொடுக்குறாங்க. அதாவது இதெல்லாம் வந்து அந்த கார்கில் போர் நடந்ததுனால அந்த இது நிலைய அனுமதி தெரியல, கார்கில் வெற்றி விநாயகர் அப்படின்னு சொல்லி அந்த பேர் வைத்து இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளாக் மாரி அப்படின்னு சொல்லி மாரியம்மாவுக்கு புதுசாக பேர் கொடுக்குறாங்க. இப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த 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 யஜ்யங்கள் நடக்கும், பேர்களும் வைப்பாங்க. பகவானுக்கு புது புது பேரெல்லாம் வைப்பாங்க. அதுவும் நானாகத்தான் இருக்கிறேன். அதாவது வேதத்தில் சொல்லவில்லை, ரிஷிகள் வாய்மொழியாக வந்தது ஸ்மிருதி ஸ்ருதி அப்படின்னு சொல்லி இப்படி புதிதாக வருகின்றதை ஸ்மார்த்த கர்மம் என்று சொல்வார்கள். அதனுடைய சொரூபமாகவும் நான் இருக்கிறேன். எப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்களாகவும் நான் இருக்கிறேன், வேதத்தில் சொல்லப்படாத ஸ்மிருதியில் வருகின்ற கர்மங்களாகவும் நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். அதாவது
அதுக்கு இப்படி அதாவது என்ன எதுக்கு இது சொல்கிறாருன்னா, நம்ம எதை பார்த்தாலும் பகவானுடைய இது வரணும், தாட்ஸ் வரணும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து அடுத்து சொல்கிறது அகம் ஸ்வதா, அதாவது ஸ்வதாகம் அப்படின்னு இருக்குது. ஸ்வதா, ஸ்வதா என்றால் யாகத்தில், அதாவது நம்ம வந்து பித்ரு கர்மம் செய்யும்போது ஸ்வாகான்னு சொல்ல மாட்டோம், ஸ்வதான்னு சொல்லுவோம். அப்போ ஸ்வதா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்ம கொடுக்குற பிண்டம் அது பித்ருவுக்கு போகும். பொதுவாக யாகம் யக்கம் ஸ்வாகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வாகான்னு சொல்லுவோம். ஏன்னு சொல்கிறோன்னா அது தேவர்களுக்கு போகும். நம்ம வந்து இப்போ ராமகிருஷ்ணனுடைய திதி பூஜை, அன்னையாருடைய திதி பூஜையெல்லாம் பண்ணும்போது, யாகம் பண்ணும்போது, யஜ்யம் பண்ணும்போது அந்த ஹோமகுண்டத்தில் வந்து ஸ்வாஹா ஸ்வாஹா அப்படின்னு சொல்கிறது, சர்வதேவ தேவீஸ்வர ரூபாய ராமகிருஷ்ணாய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுவோம். சொல்லும்போது அது தேவர்களுக்கு சொல்கிற மாதிரி பகவான் ராமகிருஷ்ணனுக்கு போகும். ஸோ அந்த ஸ்வதாகும் ஸ்வாகாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ஐயர் நம்ம சொல்லும்போது அதை கவனிக்கணும். அதை எந்த இதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறத, அந்த இது ஸ்வதாகன்னு சொல்லுறது பித்ருவுக்கு கொடுக்குறது, ஸ்வாகான்னு சொல்லும்போது தேவர்களுக்கு கொடுக்குறது. ஸோ இது மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வேறு இதாகிடும். ஸோ ஸ்வாகா என்று சொன்னால் அது தேவர்களுக்கு சென்றடையும். அதனால்தான் நாம் யாகம் யஜ்யம் செய்யும் பொழுது கவனமாக அந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். ஏனென்றால் பித்ருகர்மம் இப்படிப்பட்ட அன்னம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. அது வந்து தேவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அது அந்த சில நியமங்களோடு இருக்கிறது. அதனால் அதுக்கு ஸ்வதா என்று சொல்லி அந்த பித்ரு காரியம் செய்யும்போது அந்த அன்னத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அடுத்து சொல்கிறார் ஔஷதம். ஔஷதம்னா பொதுவாக ஔஷதம் அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் மருந்து அப்படின்னு அர்த்தம். மருந்து அப்படிங்கும்போது சாப்பாடும் மருந்து தான். ஏன்னா ஆகாரம் அது வந்து மருந்தாக இருக்கணும்னு சொல்லி சங்கரர் சொல்கிறார் ஒரு உபனிஷத்தில். இப்போ இந்த இடத்துல நாம் உண்ணும் உணவு ஔஷதம். ஔஷதம் என்னது? ஔஷதத்துக்கு அதாவது இந்த ஔஷதம்ங்கிற வார்த்தைக்கு ரெண்டு பொருள் இருக்குது. ஒன்று வந்து நாம் உண்ணும் உணவை ஔஷதம் அப்படின்னு சொல்கிறோம். நாம் எதையெல்லாம் சாப்பிடுகிறோமோ அவையெல்லாம் ஔஷதம். பகவானுடைய ஸ்வரூபம். ஏனென்றால் நாம் பகவானைத்தான் சாப்பிடுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதனால் எவ்வளோ கேர்ஃபுல்லாக எங்கே டிவி பார்க்காம எந்த இதுவும் பார்க்காம சாப்பிடும்போது அங்கேயே தான் கவனம் இருக்கணும். அதனால தான் இந்த பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாக்னம் சொல்லும் பொழுது சாப்பிடுகின்றவனும் பிரம்மம், சாப்பாடும் பிரம்மம், அந்த கையும் பிரம்மம், இப்படி எல்லாமே பிரம்மமாக சொல்லிட்டு இருக்கோம். 4வது அத்தியாயத்தில் 24வது ஸ்லோகம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லாம் இறைவன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஔஷதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால தான் இந்த அன்னம் நம்ம வந்து ஔஷதமாக பார்ப்பதால், அதாவது பகவானாக பார்க்கும் பொழுது வேதத்தில் ஒரு இது இருக்குது, அன்னம்ன நிந்தியா தத் விரதம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இந்த அன்னத்தை வந்து நாம் வீணாக்கக்கூடாது. அன்னம் ந நிந்தியான்னு நிந்தனை செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு வேளை நமக்கு சாப்பாடு கிடைக்கலைன்னா நமக்கு தெரியும் அன்னத்தோடைய மகிமை. அதனால் அன்னத்தை அவமதிக்கக்கூடாது. பொதுவாக நம்ம வந்து வடநாட்டுக்கெல்லாம் போனோம்னா நமக்கு வந்து இட்லி தோசை வடை பொங்கல்லாம் கிடைக்காது. அப்போது அங்கே வெறும் சப்பாத்தி தான் இருக்கும். சப்பாத்தி அங்கே நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் தான் இருக்கும். அப்போது ஒரு 10 நாள் டூர் போகும்போது நம்ம பார்க்கணும், ஒரு நாள் பொங்கல் வடை இட்லி கிடச்சிச்சின்னா நமக்கு அந்த மாதிரி பகவானை பார்த்த மாதிரி இருக்கும். இட்லி வடை பார்க்கும்போது ஈஸ்வர தரிசனம் கிடைச்சது போல் நமக்கு இருக்கும். அதனால் ஔஷதம் அப்படின்னு சொல்லிட்டு, ஔஷதம் எவ்வளோ இதாக இருக்கும், மருந்தாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அது இந்த மருந்து, அதாவது நமக்கு ஔஷதம் அப்படின்னு சொல்லும்போது மருந்தும் சமஸ்கிருதத்தில் வந்து ஔஷதம் சொல்லுவோம். அதனால் நம்ம மருந்து சாப்பிட்டு நமக்கு நோய் குணம் அடைந்தால் பகவான் தான் நம்முடைய நோயை குணப்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் அடுத்து வந்து ஆர்ஜவம். ஆர்ஜவம் அப்படிங்கிறது நம்ம இந்த ஹோமத்துக்கு யஜ்யத்துக்கு யாகத்துக்கு உபயோகிக்கின்ற நெய். அது நம்ம வந்து அந்த நோய் இந்த இது எப்படி அந்த சொல்கிறோமோ ஆர்ஜவம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நெய்யாகவும் நான் தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இந்த செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா முழுக்க யஜ்யத்துக்கு தேவையான பொருள்களை தான் சொல்கிறாரு. மந்த்ரோகம் அப்படின்னா நான் மந்திரத்தின், அதாவது யஜ்யத்துக்கும் யாகத்துக்கும் உச்சரிக்கின்ற மந்திரமாக நானே இருக்கிறேன்
மந்த்ரோகம், அதாவது 2வது வரியில் வருது அது. அந்த வார்த்தைகள் இந்த யஜ்யத்துக்கு வரும் அங்கங்களாகத்தான் எல்லாமே நம்ம பார்க்கப்படுகிறது. எல்லாமே சொல்கிறேன். அந்த யஜ்யம் யாகத்துக்கு வருகின்ற அங்கங்களாக இருக்குது. வந்து மந்திரோகம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் யஜ்யம், மந்த்ரோகம் அகமயஜ்யம் அப்படின்னு சொல்லி யஜ்யமாகவும் நான் இருக்கிறேன். அதனால தான் யாக யஜ்யத்திற்கு ஒவ்வொரு அங்கமாக நான் தான் இருக்கிறேன் என்று இதில் சொல்கிறாரு. முதலில் வருவது மந்த்ரோகம், நானே மந்திரமாகவும். மந்திரம் என்றால் இந்த உச்சரிக்கும் தேவர்களை, அதாவது இந்த 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 இதெல்லாம் நான் தேவர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை உச்சரித்து சுவாகான்னு சொல்லி நம்ம அந்த ஹோமகுண்டத்தில் போடுவோம். ஸோ தேவர்களுக்கு கொடுக்கின்ற பொருள்கள் அந்த ஏன்னா அக்னியில் ஏன் போடுறோம்னா அக்னி தேவர் தான் அது தூதுவராக அந்த பொருளை அந்த தேவர்களுக்கு நாம் சொல்கின்ற தேவருக்கு கொண்டு போய் கொடுப்பார், புரியர் மாதிரி இருப்பார். அதனால் அந்த மந்திரத்தை உச்சரித்து அதை அக்னியில் போடும்போது அந்த அக்னி தேவர் அந்த குறிப்பிட்ட நாம் சொன்ன அந்த குறிப்பிட்ட தேவர்களும் கொண்டு போய் செய்வார். தேவர்களை அழைத்து அதை கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி மந்திரோகம். யாகங்களை பயன்படுத்தி இந்த மந்திரங்கள் நானாகத்தான் இருக்கிறேன், நானே அந்த மந்திர சுரூபமாக இருக்கிறேன். அகம் ஏவ ஆர்ஜவம். ஆர்ஜவம் என்பது நெய், யாகத்துக்கு விடப்பட்ட நெய் நானாக இருக்கிறேன். அடுத்து அகம் அக்னிஹி. அக்னி அப்படிங்கிறது நெருப்பு. அந்த அக்னியும் யார் அப்படின்னா அதுவும் நானாகத்தான் இருக்கிறேன். அக்னி அகம், அக்னி அகம் நெய்யாகவும் இருக்கிறாரு, மந்திரமாகவும் இருக்கிறாரு, அக்னியாகவும் இருக்கிறாரு. அகம். அதுக்கப்புறம் அகம் ஸ்ருதம். ஸ்ருதம் என்று சொன்னால் இந்த யாகத்துக்கு செய்கின்ற செயல்கள், யாகத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்த கர்மங்கள். நம்ம யாகத்துக்கு என்ன பண்ணுவோம், அந்த படம் ஒன்று வரைவாங்க, அதுக்கு மேலே அந்த ஹோமகுண்டத்தை வைப்பாங்க. அப்படி அந்த இந்த இதுக்கள் என்ன சொல்கிறது, அந்த சமீதிகள் எல்லாம் எப்படி அடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கர்மங்கள் எல்லாம் யாராக இருக்கிறேன்னா நான் தான் ஹுதமாக இருக்கிறேன். ஸோ எல்லாமே எடுத்துன்னா இப்போ இந்த 2வது லைனில் பார்த்தீங்கன்னா மந்திரமாகவும் இருக்கிறார், ஆர்ஜவமாகவும் இருக்கிறார், அப்புறம் அக்னியாகவும் இருக்கிறார், ஹுதமாகவும் இருக்கிறார். இப்படி எல்லாமாக அக்னி, அதாவது யாக யஜ்யத்துக்கு தேவையான எல்லா அங்கங்களாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பகவான். இதை பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது பகவான் ராமகிருஷ்ணர் தட்சிணேஸ்வரத்துக்கு காளி கோயில் பூஜாரியாக பொறுப்பேற்றார். அந்த பொறுப்பேற்றதிலிருந்து அவருக்கு இந்த ராகபக்தி அப்படிங்கிற மாதிரி அதில் ஈடுபட்டு, அதாவது ஒரு பூஜாரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே அதில் ராகபக்தியில் அவர் ஈடுபட்டு அந்த ராகபக்தியின் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அந்த நிலையில் தெய்வத்தை உணர்ந்தார். அது நம்ம கிரேட் மாஸ்டர் அப்படின்னு தான் ராமகிருஷ்ணன், பகவான் ராமகிருஷ்ணன் புத்தகத்தில் சுவாமி ராமகிருஷ்ணன் கிளீனாக விளக்கியிருக்காரு. அப்படி அந்த ராகபக்தி முழுமை அடைந்த பிறகு அன்னை காளியை நேரிலே அவர் தரிசித்தார். அப்பொழுது அவர் இந்த உடலால் அன்னையை பூஜை செய்ய முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இது தான். எல்லா இடத்திலும் பார்க்கும் இடத்துக்கும் எல்லாம் ஒன்று தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இது வராது. ஸோ இந்த நிலை அன்னையுடைய தரிசனம், அன்னையை உணர்வுபூர்வமாக உணர்ந்ததுக்கப்புறம் அவர் இந்த உடலால் அவரால் பூஜை செய்ய முடியவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு அற்புதமான வார்த்தைகளை சொல்கிறார். நான் இந்த ராகபக்தியில் இறைவன் அன்னையை தரிசித்த பிறகு ஒரு நாள் நான் பூ பறிப்பதற்காக கூடை எடுத்து போனேன். மரத்து பக்கத்தில் போய் பூ பறித்து அந்த பூ சொல்லுதான், நான் ஆல்ரெடி அன்னையின் பாதத்தில் தான் என் மலர்ந்ததின் காரணமே அன்னையை அலங்கரிப்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி அந்த பூ சொன்னது மாதிரி இந்த மரம் என்ன சொல்லுது, நான் இந்த பூமியில் வந்ததுக்கு காரணமே அன்னை தான். நான் மரமாக இருந்து மரத்தின் பூக்களை அன்னைக்காகத்தான் நான் சமர்ப்பிக்கிறேன் இப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா அப்படியே பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு. அதாவது அந்த அன்னையை அவர் உணர்ந்ததுக்கப்புறம், ராஜபக்தியின் முழுமையாக அன்னையை உணர்ந்ததுக்கப்புறம் அவரால் எதுவுமே செய்ய முடியல. நான் இல்லை ஒவ்வொன்றும் சொல்ல பூ நான் அர்ப்பணமாகி விட்டேன், நான் அர்ப்பணம் செய்து விட்டேன் ஆல்ரெடி. இப்போ நீ திருப்பி பூ பறித்து அன்னைகிட்ட கொண்டு போகிறது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதன் பொருள் என்னவென்றால் ஒரு மரம் வளர்ந்து அதில் வரும் மலர்கள் தெய்வத்துக்காகத்தான், நதிகள் ஓடுவதும் தெய்வத்துக்காகத்தான். அதாவது இந்த புனித நீர் தெய்வத்தை அர்ப்பணிப்பதற்காகத்தான் அது ஓடுகிறது.
அதே போல் நெருப்பு, காற்று, ஆகாசம், நீர், நிலம் எல்லாமே தெய்வத்தின் வழிபாட்டிற்காகத்தான். அதே போல தான் நாம் பிறந்ததின் நோக்கம் அந்த தெய்வத்தை அடைவதற்காக, தெய்வத்தை வழிபடுவதற்காக தான். தெரிஞ்சோ தெரியாமையோ நான் இந்த உலகத்தில் பிறந்தது தெய்வத்தை வழிபடுவதற்காகத்தான், தெய்வத்தை நேசிக்கத்தான், நாமே தெய்வம் என்பதை உணர்வதற்காகத்தான் நம்மை படைத்திருக்கிறார். இந்த உலகில் உள்ள அனைத்தையும் தெய்வத்துடன் இணைத்து காண்பதே உண்மையான பூஜை அல்லது வழிபாடு. அதாவது நம்ம செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும், ஏன்னா நம்ம சனாதன தர்மத்தில், இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அது இதோட தெய்வத்தோட இணைந்திருக்கும். அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொன்றையும் நாம் இந்த தெய்வத்தோடு இணைந்து பார்ப்பது தான் வழிபாடு, உண்மையான வழிபாடு, உண்மையான பூஜை அப்படின்னு சொல்லி இந்த 16வது ஸ்லோகம் முடிக்கிறார். அதுக்கப்புறம் 17வது ஸ்லோகம். இந்த 17வது ஸ்லோகம் கூட இதே மாதிரி தான். இந்த ஸ்லோகத்தில் அகம்ங்கிற வார்த்தை வராது, அது நம்ம சேர்த்துக்கணும். முதல் ஸ்லோகத்தை படிக்கிறேன். பிதாகமஸ்ய ஜகதா மாதா தாதா பிதாமக வேத்யம் பவித்ரம் ஓம்காரம் ரித் சாம யஜுரேவச்ச. அதாவது இந்த ஜெகத்தின் தந்தை, தாய், பாட்டனாராகவும், கர்ம பலத்தை கொடுப்பவனாகவும், அறியத்தக்கவனாகவும், தூய்மை செய்பவனாகவும், ஓம்காரமாகவும், ரிக் யஜுர் சாமம், அதாவது ரிக் சாம யஜுர்வேதமாகவும் நானே இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். ஸோ ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தில் முக்கியமான சில வார்த்தைகள் எல்லாம் நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகத்தில் பார்த்தா பிதா, பிதாகம், அஸ்ய ஜெகதா, அதாவது அஸ்ய ஜெகதானா இந்த உலகத்தில், அஸ்ய ஜெகதா இந்த உலகத்தில், அகம் பிதா நானே தந்தையாக இருக்கிறேன். இந்த உலகத்திற்கு நானே தந்தையாக இருக்கிறேன் என்றால் பிறகு தாய் நானாகத்தான், தாயாகவும் நானாக இருக்கிறேன். அதனால தான் தாயும் தந்தையுமாக இருப்பவர் சிவபெருமான் சொல்லிட்டு அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாதாவாகவும் தாயாகவும் இருக்கிறார். நானே தந்தையாகவும் நானே தாயாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த சொல் பிதாமக. பிதாமக அப்படின்னா, பிதாமக என்றால் தாத்தா, தாத்தாவாக அவரே இருக்கிறார். அதாவது அந்த அடுத்ததுக்கப்புறம் தாதான்னு வருது. இந்த தாத்தா தமிழில் வாசிக்கும் போது தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். அது அப்புறம் நம்ம சொல்கிறது. பிதாமக அப்படின்னா தாத்தா, நானே பிதாமகவாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தாதா அப்படின்னா, இந்த தாத்தா என்ன கர்ம பலன் கொடுப்பவர்னு அர்த்தம். தாத்தாங்கிறது தாத்தா இல்லை, பிதாமகரை தான் தாத்தான்னு நம்ம சொல்லுவோம். அதனால் பகவான் என்ன சொல்கிறார் என்றால், நானே தாயுமாகவும் தந்தையாகவும் பாட்டனாகவும், அதாவது தாத்தாவாகவும், அதன் மூலமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக நானே இருக்கிறேன். அதுக்கப்புறம் தாதா, தாதா என்றால் கர்ம பலனை கொடுப்பவர்ன்ற அர்த்தம். தாத்தான்னா தாத்தான்னு இல்லை, கர்ம பலனை கொடுப்பவர். எல்லோருக்கும் அவரவர்கள் செய்த கர்ம பலத்தை கொடுப்பவர். அதனால தான் இதற்கு இன்னொரு பேர் விதாதா. விதாதான்னா கரெக்டாக பிரித்து கொடுப்பாராம். யார் யார் என்னென்ன கர்மங்கள் கொஞ்சம் கூட தவறாமல் மாறாக விதாதா அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு சரியாக அவரவர்கள் செய்த அந்த கர்மத்தை, ஏன்னா அது பகவானுடைய கம்ப்யூட்டர் மட்டுமே எந்தவித ஃபங்கஸும் எந்தவித இதுவும் வராது, வைரஸும் வராது. அதுக்கு அந்த வேலையை அந்த கம்ப்யூட்டர் கரெக்டாக செய்யும். இப்படி நம்ம நினைப்போம், ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அவன் என் கூட தான் வளர்ந்தான், என்னுடைய குடும்பத்தில் ஒன்றா வளர்ந்தான், நானும் அவனும் ஒன்றா தான் பிறந்தோம், ஆனால் நான் கஷ்டப்படுறேன், அவன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னா, இந்த வேறுபாடுகள் எதுக்கு அப்படின்னா பகவான் சொல்கிறாரு, வேறுபாடுகளில் அவரவர்கள் செய்ததை அவரவர்கள் கொடுக்கார். யாருக்கு என்ன எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுப்பவர் பகவான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ என்ன சொல்கிறாரு, முதல் பிதா நானாக தான் இருக்கிறேன், மாதா நானாக தான் இருக்கிறேன். இந்த ஜெகத்துக்கு, அதாவது ஜெகத்தில் அஸ்ய ஜெகதா இந்த உலகத்தில் தாயாகவும் தந்தையாகவும் தாத்தாவாகவும் கர்ம பலனை
கொடுக்கின்ற தாதாவாகவும் நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வரியில் சொல்கிறார். ரெண்டாவது வரியில் வேத்தியம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வேத்தியம், இதன் பொருள் நானே அறியத்தக்கவனாக இருக்கிறேன். என்ன அறியத்தக்கவனாக இருக்கு? இந்த உலகத்தில் எதை அறிய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அது அவர்தான், வேறு எதுவுமே தேவையில்லை. அதாவது எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்டவனாக இராய் அப்படின்னு சொல்லி பகவான் ஒரு இடத்துல அந்த இதில் சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஒரு இடத்துல வரும். ஸோ இறைவனை, அதாவது பிரம்மத்தை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாக அறிந்து விடுவாய் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் எதை அறிய வேண்டுமோ அதுவாக நான் தான் இருக்கிறேன். வேத்தியம், வேதன யோக்கியம், அதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லி ஈசாவாசிய உபனிஷத்தில் கூட வரும். ஆத்மாவை பற்றி, பிரம்மனை பற்றி தெரிஞ்சு கொள்ளாத ஒரு வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன சொன்னால், இந்த உலகத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வாழணும் அப்படின்னா இதுதான் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த யோக்கியதா அதாவது சொல்கிறாரு. இந்த எந்த வஸ்துவை நாம் அறிய யோகியதை அப்படின்னா இந்த பிரம்மத்தை தான் அறியணும். அந்த அறியத்தக்க வஸ்துவாக பகவானே இருக்கிறேன், நானாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எத்தனையோ இருக்கிறது. ஆனாலும் பகவானை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்து கொண்டவன் ஆகிறாய். அதற்கு இந்த உலகத்தில் மற்ற விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. பகவானை தெரிந்து கொண்டால் எல்லாம் ஆகின்றவன் ஆகிறாய். அதை நம்ம பார்த்திங்கன்னா நாரதருடைய வாழ்க்கையில் தெரியும். நாரதர் சனத்குமாரிடம் போகிறாரு. நாரதர் ஒரு பிரம்மஞானி தான். ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அது ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். அவர் பெரிய ஒரு ஞானிங்கிறத என்ன சொல்கிறது, எல்லா பல வித்தைகளை கற்றவர் அவர் சொல்கிறார். நாரதர் சனத்குமார் போயிட்டு சொல்கிறாரு. நாரதர் ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்கிறாரு. எனக்கு பூத வித்யா தெரியும், பிரேத வித்யா தெரியும், நட்சத்திர வித்யா தெரியும், ஜோதிடம் தெரியும், அப்புறம் இந்த வித்யா அந்த வித்யான்னு ஏகப்பட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. இப்படி பல விஷயங்கள் எனக்கு தெரிந்தும் ஆனால் என் மனதில் சோகம், மனநிறைவு இல்லை, சோகமாக இருக்கிறது, மனநிறைவு என்கிறார். இந்த நான் அறிந்த வித்யையை என்னுடைய துயரத்தை போக்கவில்லை. ஏன்னா அனாத்மனஸ்து சத்ருத்வே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ இந்த ஆத்மா அல்லாத விஷயங்கள் எதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் அது சத்ரு தான். அது நமக்கு எப்போவுமே துன்பத்தையும் துயரத்தையும் தான் கொடுக்குமே தவிர வேறு எதுவுமே கொடுக்காது. அதனால் அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்ததே ஏவச்சா அப்படின்னு சொல்லி நம்ம 6வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஆத்மா தான் இதாகவும் இருக்கும், மித்திரனாகவும் இருக்கும், சத்ருவாகவும் இருக்கும். அப்படின்னு அது எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ, ஆத்மாவை நாடினால் மித்திரனாகும், இல்லைன்னா இதாகும், எதிரியாக இருக்கும். அது அனாத்மாவோட எதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்படி இந்த துயரத்தை போக்கவில்லைன்னா இவரெல்லாம் அனாத்மாவை பற்றி தான் தெரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறத சனத்குமாருக்கு புரியுது. அப்பொழுது சனத்குமார் சொல்கிறார், ஒரே ஒரு வித்யை இருக்கிறது, அந்த வித்யை அறிந்தால் தரதி சோகம், நீ இந்த சோகத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன அப்படின்னா ஆத்ம விஷயத், ஆத்ம வித்யை பற்றி தெரிந்து கொண்டால், ஆத்மனை பற்றி பிரம்மனை பற்றி தெரிந்து கொண்டால் உன்னுடைய சோகம் போகும். தவிர எதை தெரிந்து கொண்டாலும் சோகமோ பொறாமையோ போகாது. எனவே வேத்தியம் என்றால் மோட்சத்திற்கு எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளும் விஷயமாக நானே இருக்கிறேன். அதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தில் வேத்தியம் என்று பகவான் வேத்தியம்னால் பிரம்மனை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆத்மாவை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது. அதுக்கப்புறம் பவித்ரம் சரிதம் யஷ்யா பவித்ரம் ஜீவனம் ததா அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்க்குறோம். இந்த ஆத்ம லட்சணத்துக்கு ஒரு இது என்னென்னா பவித்ரம். அந்த ஆத்மனே பவித்திரமானது, அதை தெரிந்து கொள்ள நினைப்பவனும் பவித்திரமாகி விடுவான் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு உதாரணம் ஒன்று சொல்ல போனோம்னா, அன்னை சாரதை இதில் கமார்புகூரில் இருக்கும் பொழுது ஒரு நாள் தீட்சைக்காக ஒரு பெண் வந்திருக்கிறாள். அந்த பெண் என்ன சொல்கிறது, அன்னையிடம் அடுத்த நாள் காலையில் தீட்சை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதை அன்னைக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க.
அந்த நேரத்தில் குளிர்காலம் வேறு, அது டிசம்பர் ஜனவரியெல்லாம் வந்து கல்கட்டாவிலலாம் அப்படி குளிரும் அப்படிங்கிற, அது வில்லேஜுன்னா சொல்ல வேண்டியதில்லை, பயங்கர குளிர் இருக்கும். அன்னையிடம் இது வாங்க வேண்டும், தீட்சை வாங்கணும்னா அந்த அம்மா ஆவலோடு இருக்காங்க. அப்படி போகும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு காக்கா தன்னுடைய எச்சத்தை அந்த அம்மா மேலே விழுந்துச்சு. அது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. நான் திருப்பி குளிக்கணும்னா குளிர் பயங்கரமாக இருக்குது. அந்த காலத்தில் கீசர்லாம் கிடையாது, சுடுதண்ணி தான் வச்சு இது பண்ணணும். அது நேரமும் இல்லை, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த அம்மா ரொம்ப சங்கோச்சப்படுறாங்க. அப்போது என்ன சொல்கிறாரு, நீ ஒன்றும் இல்லை அம்மா சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நீ போய் கங்கையில் போய் ஒரு தண்ணி தெளிச்சிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் அந்த அம்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருப்தி இல்லை. அம்மா அன்னையே சொல்கிறாங்களான்னு அவங்க திருப்தி இல்லை. அப்போ அன்னை சாரதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, என்னையை ஒரு தடவை தொட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பவித்திரம்னா அந்த பிரம்மத்தோடைய இது அம்மாவுக்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க, இன்டைரக்டாக சொல்கிறாங்க. என்னையை ஒரு தடவை தொட்டுக்கோ, உனக்கு எந்த வித இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அது சொல்கிற மாதிரி ஒரு இது இருக்குது, அன்பு மொழிகளில் இருக்குது இந்த இது. ஸோ நாம் அந்த பரம்பொருளை அடைய வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு தூய்மை வேண்டும். அந்த தூய்மைப்படுத்தும் சாதனையாக நானே இருக்கிறேன். இது அன்னை சொன்னது இங்கே நமக்கு டேலி ஆகும். மனதை தூய்மைப்படுத்த ஆன்மீக சாதனை. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து டீச்சர்ஸுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இன்றைக்கி நம்ம பண்ணோம் இந்த ஸ்கூலில். நம்ம ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டு இருந்தோம். அதாவது மென்டல் ஹெல்த் எப்படி வரும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணாங்க. நானும் பிகினிங் அந்த இன்ட்ரொடக்ஷன் நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்த ரிசோர்ஸ் ஒரு 4 பேர் வந்தாங்க. ரிசோர்ஸ் பர்சன், ஒருத்தர் சென்னையிலேருந்து, ஒருத்தர் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து, ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வந்தார், ஒருத்தர் காஞ்சிபுரத்துலேருந்து வந்தார். இப்போ 4 ரிசோர்ஸ் பர்சன், 4 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பாசிட்டிவ் தாட்ஸ் எங்கே வரும் அப்படின்னா நம்முடைய பாரம்பரியத்திலேருந்து தான் வரும், நம்முடைய சம்ஸ்காரம், நம்முடைய கலாச்சாரத்துலேருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லி, அதில் இறை நாமத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் முதல் இன்ட்ரடக்ஷன் சொன்னது தான் எல்லாருமே விளக்குனாங்க. ஸோ இப்படி தூய்மைப்படுத்தும் பகவானுடைய நாமத்தை சொன்னால் நமக்கு தூய்மைப்படுத்தும், மனதை தூய்மைப்படுத்த வேண்டிய பொருளாக பகவானுடைய ரூபமும் நாமமும் இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதை தான் இங்கேயும் நம்ம சொல்கிறாரு பகவான். ஆன்மீக சாதனைக்கு இறைவனுடைய திருநாமம், அதனுடைய ரூபம், பூஜை, வழிபாடு இதெல்லாம் நம்ம இருக்கும், எல்லாமே சேர்ந்து தான். ஆனால் உடலை தூய்மைப்படுத்த எத்தனையோ வகையான சோப்பு இருக்குது, ஷாம்பு இருக்குது, என்னென்னமோ இருக்குது. மனதை தூய்மைப்படுத்த பகவானுடைய நாமத்தை தான் ஆரம்பத்தில் நம்ம சொல்லணும். பிறகு பல வகையான சாதனைகள் இருக்கிறது. அந்த சாதனைகளெல்லாம் செய்யும்போது, ஆன்மீக சாதனை செய்யும்போது தூய்மையாகிறது நம்முடைய மனம். அப்படி அந்த சாதனைகளை அந்த சாதனையாகவும் நானே இருக்கிறேன். அதாவது பவித்திரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இது தூய்மைப்படுத்தும், அதாவது அதாவது பவித்திரமாக இருக்கின்ற அந்த பிரம்மமும் அந்த பவித்திரத்தை அடைய வேண்டிய வழியும் நானாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் ஓம்காரம், பவித்திரம் சொல்லிட்டு ஓம்காரம், நானே ஓம்கார ஸ்வரூபமாக இருக்கிறேன். இந்த ஓம்காரத்தில் என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த ஓம்காரம் சொல்லும்போது இதில் சகுன பிரம்மமும் நிர்குண பிரம்மமும் சேர்ந்து வந்துடும். இது ஏற்கனவே நான் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். ஓம்காரம் ஆ ஊ மா அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து நிர்குண பிரம்மத்தை பற்றியும் சகுன பிரம்மத்தை பற்றியும் ரெண்டுமே சேர்ந்து சொல்கின்ற ஒரே பேர் வந்து இந்த ஓம் தான். நிர்குண பிரம்மத்தை பற்றி சொல்லணும்னா சத்தியம், அனந்தம், ஞானம், பிரம்ம அப்படின்னு சொல்கிறோம். அது நிர்குண பிரம்மம். ஆனால் அது வந்து நமக்கு புரியாது, குணத்தை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும், அது தெரியாது. சகுன பிரம்மணத்தை பற்றி சொல்லணும்னா ராமா, கிருஷ்ணா, காளி, முருகா, கணபதி அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறது அது நிர்குண பிரம்மத்துடைய பேர். ஸோ சகுன பிரம்மத்தையும் நிர்குண பிரம்மத்தையும் ஒன்று சேர்ந்து சொல்லுது தான் இந்த ஓம். இந்த ஓம் என்ற சொல் பகவானுடைய நிர்குண தத்துவத்தையும் சகுன தத்துவத்தையும் குறிக்கிறது. அதனால்தான் நாம் வந்து ஓம்காரத்தை பிரணவம் அப்படின்னு சொல்கிறோம். பிரணவம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னென்னா நல்ல பெயர், சரியான பெயர் அப்படின்னு சொல்கிறது, பொருத்தமான பேர் என்று சொல்கிறதுக்கு தான் பிரணவம்.
ஓம் எனும் பிரணவ ரூப நாயகா அப்படின்னு சொல்லுவோம். கணபதி சொல்லும்போது சொல்லுவோம். அதாவது பிரம்மம் தான் அப்படி விநாயகராக இருக்கிறார்கள். ஸோ ஓம், அந்த ஓம்கார சொரூபம் நானாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் நானே சகுன நிர்குணமாக இருக்கிறேன். பிறகு ரிக் சாம யஜுரேவச்ச அப்படின்னு சொல்கிறார். நானே ரிக் வேதமாகவும் சாம வேதமாகவும் யஜுர் வேதமாகவும் இருக்கிறேன் அப்படின்னா. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் தோணும், என்னடா பகவான் அதர்வனத்தை விட்டுட்டாரே, அதர்வனத்தை மறந்துட்டாரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சம்பிரதாயப்படி பார்த்திங்கன்னா ரிக் யஜுர் சொன்னால் போதும், சாமம் கூட தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் நான் அதனுடைய விளக்கம் இருக்கிறது. அதாவது அதர்வன வேதத்தில் என்ன இருக்கிறது, ஏன் அதர்வன வேதம் சொல்லலை அப்படின்னா, அதர்வன வேதத்தில் என்ன இருக்கிறது, ரிக் மந்திரமும் எதிர் மந்திரமும் கலந்து இருக்கிறது. அதுதான் அதர்வன வேதம். ரிக் என்ற பெயர் வந்தது எப்படின்னா, அந்த ரிக்காக அந்த அதோடைய இது இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதோடைய வார்த்தைகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ரிக் மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். சில மந்திரங்கள் அதாவது அது ரிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரிக் மந்திரத்தம் அதிகமாக இருக்கும் வேதத்தான் ரிக் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிக் ஏன் வந்தது அப்படின்னா, அந்த வார்த்தையே ரிக்காக இருக்கும், ப்ளஸ் அதிகமாக ரிக்வேத அந்த மந்திரங்கள் இருக்கிறதுனால இதுக்கு ரிக் வேதம் அப்படின்னு சொல்கிறோம். யஜுர் என்றால் உரைநடையாக இருக்கின்ற வேதத்திற்கு யஜுர் வேதம் என்று பெயர். அதுக்கப்புறம் சாம வேதம் அப்படின்னா, இந்த ரிக் யஜுரும் அந்த ரிக் யஜுர் வேதத்தை பாட்டு வடிவத்தில் இருப்பதால் அதுக்கு சாம வேதம், சாம கானம் கேட்குறோம் இல்லையா, அதே மாதிரி சாம வேதம். இந்த அந்த பாட்டு மாதிரி பாடியிருப்பாங்க அந்த வேதத்தை, அதனால் இது சாம வேதம். அப்போ அதர்வேன வேதத்துக்கு ஏன் அப்படி இல்லை அப்படின்னா, ரிக் மந்திரமும் எஜுர் மந்திரமும் கலந்து இருப்பதனால சம்பிரதாயத்தில் சொல்லும்போது ரிக் எஜுர் அன்று சாமம் கூட சேர்த்துக்குவாங்க. ஆனால் சாமம் கூட சில இடத்துல சொல்ல மாட்டாங்க. ரிக் எஜுர் சாமம்னு இங்கே பகவான் சொல்லியிருக்காரு. பொதுவாக ரிக் எஜுர்னு சொன்னாலே 4 வேதமும் அங்கே அடங்கும். அதனால தான் இந்த 3 வேதத்தை ரிக் எஜுர் சாமமாக பகவான் ரிக் எஜுர் சாமமாக அதை சொல்லி நானே அதுவாக அந்த வேதங்களாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் இங்கே சொல்லியிருக்காரு. இப்படி பகவானுடைய பெருமைகள் மேலும் அடுத்த 18-19 சொல்லி முடிக்க போகிறாரு. இந்த பகவானுடைய விபூதிகள் முழுவதுமாக, பகவானுடைய பெருமைகள் முழுவதுமாக 10வது ஸ்லோகத்தில், அதுக்கப்புறம் விஸ்வரூப தர்ஷனத்தில் எல்லாமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறாரு என்ற அறிவை தான். இப்படி சில பக்தர்கள் நானே எல்லாமாக இருக்கிறேன் என்ற அறிவை நமக்கு தருவதற்காகத்தான் பகவான் அடுத்து 10-11வது அத்தியாயத்தை சொல்ல போகிறார். இனி 18வது ஸ்லோகம். 18வது ஸ்லோகத்திலையும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் வரும். பகவான் பாகவதம் பக்தன் அப்படின்னு சொல்லி அமுதமொழிகளில் பகவான் ராமகிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அதாவது ட்ரையாங்கிள் மாதிரி அவருக்கு அந்த மாதிரி ஒரு காட்சி கிடைத்தது அப்படின்னு சொல்லி, பகவான் தான் பாகவதமாகவும் பக்தனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு சுருக்கமாக தான் இது சொல்கிறாரு இந்த ஸ்லோகத்தில். 18வது ஸ்லோகத்தில் கதி பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுஹ்ருத் பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்வியம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக சில வார்த்தைகள். அதாவது புகலிடம், வளர்ப்பவன், உடையவன், சாட்சி, இருப்பிடம், அடைக்கலம், தோழன், பிறப்பிடம், ஒடுங்குமிடம், தங்குமிடம், களஞ்சியம், அழியாத விதையாகவும் பீஜமாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் 18வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஒவ்வொரு சொற்களையும் தன்னுடைய விபூதியை, பெருமைகளை சொல்கிறார். இந்த 4 ஸ்லோகங்கள் 16, 17, 18, 19 இந்த 4 ஸ்லோகங்கள் தன்னுடைய விபூதிகளை சொல்லி அதை ஒரே வார்த்தையில் நானே சர்வம் பிரம்மமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையில் இந்த 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 இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அகம் என்ற சேர்த்து கொள்ள வேண்டும், அகம் இருக்காது. நான் இவ்விதமாக எல்லாமாக இருக்கிறேன். ஏனென்றால் இந்த ஸ்லோகத்தில் எங்கும் நான் என்ற வார்த்தை, அகம்ங்கிற வார்த்தை இல்லை. அதனால் அதை நம்ம சேர்த்துக்கணும். அதனால தான் சென்ற ஸ்லோகத்தில் அகம் அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே பார்க்கணும் என்பதை பகவான் அகம் என்பதை சேர்த்து கொள்ள வேண்டும். அகம் சேர்த்து கொண்டால் அகம் கதி, அகம் கதி, அகம்
பர்த்தா, அகம் பிரபு, அகம் சாட்சி, அகம் நிவாச, அகம் சரணம், அகம் சுதட்டி, எல்லாத்துலேயுமே அகம் 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 என்று வரணும். கதி, கதி என்றால் நாம் அடைகின்ற இடம், நம்முடைய கோல் கதி. பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு, மனித வாழ்க்கையின் லட்சியம் இறைவனை அடைவது தான். வேறு எந்த லட்சியமாக இருந்தாலும் அது ஃபெயிலியர், அதாவது மீண்டும் நம்ம வந்து ஒரு பிறவி எடுக்கணும்னு அர்த்தம். இப்போதைக்கு நமக்கு அது தோணலை. நம்ம கோல் வந்து பணம் சம்பாதிக்கிறது, பேர் புகழுக்காக வருதுன்னா அப்போ நமக்கு இன்னும் பல ஜென்மம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கதி என்பதற்கு கோல், அடைகின்ற லட்சியம். அதே போல் இன்னொரு பொருள் இருக்குது, கதி என்பதற்கு வழி, மார்க்கம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அதாவது அந்த லட்சியத்தை அடைய போகின்ற வழி, அதுவும் பகவானாகத்தான் இருக்கிறேன். நம்ம வந்து 4 பில்லர், சனாதன தர்மத்துக்கு, இந்து தர்மத்துக்கு 4 பில்லர்னு சொன்னோம். அது வந்து கோல், அடைகின்ற கோல், அடைய போகின்ற, அதாவது நம்முடைய லட்சியம், அந்த லட்சியத்தை அடைவதற்கான வழி, அப்புறம் வந்து 4 யோகங்கள், இஷ்ட தெய்வ தத்துவம். இந்த 4 பில்லர்கள் இருக்கிற 4 தூண்களை கொண்டு தான் இந்த சனாதன தர்மத்தை அமைத்திருக்காங்க. அதனால் அடைகின்ற லட்சியமும் அந்த லட்சியத்தை அடைய போகின்ற பாதையும் நானாக இருக்கிறேன், கதி அப்படின்னு சொல்கிறார். இங்கு பகவான் சொல்லும் கதி லட்சியம். சொல்கிறது லட்சியம், கதி. நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எதை அடைகிறோமோ அதுதான் பகவான். அதாவது இந்த உலகத்தில் நம்ம எது அடைந்தாலும், எங்கே போனாலும் அது பகவான் தான். இறந்த பின்பு எங்கு கொண்டு சேருவோமோ அதுவும் பகவான் தான். ஸோ நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், என்னடா அது, நம்ம எதை அடைஞ்சாலும் பகவானாக தான் இருக்கிறோம், நம்ம வந்து அது பகவானாக பார்க்குறது இல்லை. இப்போதைக்கு நம்முடைய அறியாமையினால் நம்ம வந்து இதை அடைஞ்சோம் அதை அடைஞ்சோம்னா, ஆனால் இன்டைரக்டாக அது வந்து அது பகவானைத்தான் அடைந்தது போல். ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, உபாதான காரணமாக பகவான் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் எதை எடுத்தாலும் பகவான் தான். பிறகு மோட்சம் என்ற நிலையை அடைவதும் அடைந்தாலும் அதுவும் பகவான் தான். அதுதான் நான் கதி. வேதத்தில் கதி என்பது, வேதத்தில் பொதுவாக வந்து என்ன சொன்னால் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. புருஷார்த்தம்னா கதி. அந்த புருஷார்த்தம்னா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். ஸோ வேதத்தில் கதி அப்படின்னா புருஷார்த்தம் அப்படின்னு பொருள். கதி என்றால் இங்கு பகவானே லட்சியமாக இருக்கிறார். அடுத்து பர்த்தா, பர்த்தா என்றால் காப்பவன். காப்பவன், அதாவது நான் அனைவரையும் காப்பவனாக இருக்கிறேன். அதனால தான் மலையாளத்தில் எப்படின்னா கணவரை, ஹஸ்பண்டை வந்து என்னென்னா பர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பர்த்தா என்றால் அவங்க வந்து கணவன் சொல்லலாம், ஆனால் அது வந்து காப்பவன் என்று ஒரு பொருள். காப்பவன் எப்படி, உணவு கொடுப்பவர், அவருக்கு எல்லாமே அவர் தான் நமக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பிரபு அப்படின்னா தலைவன், மாஸ்டர். அனைவருக்கும் தலைவனாக இருப்பது நான் தான். பிரபு என்றால் அனைவருக்கும் நானே சுவாமி, புருஷன், உத்தம புருஷன். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ராதா அவர் பிருந்தாவனம் போகும்போது அவங்க கோஸ்வாமியை சந்திக்க போகிறாங்க. சந்திப்பதற்காக அவங்களோட ஆசிரமத்துக்கு வெளியே நிற்கிறாங்க. கூப்பிட்றாங்க, கோஸ்வாமி கூப்பிட்றாங்க. அவர் உள்ள வரமாட்டேங்கிறாரு. அவருடைய சீடன் சொல்கிறார், எந்த பெண்ணையும் எங்களுடைய கோஸ்வாமி பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லி. அப்போது அவர் சொல்கிறார், உத்தம புருஷனா அப்படின்னு கேட்கும்போது யார் வந்திருக்கிறதுன்னு அப்புறம் அவருக்கு தான் தெரியுது. அதாவது இந்த உலகத்திலே இருப்பது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒரே உத்தம புருஷன் பகவான் தான். அதுதான் வந்து இங்கே சுவாமி, மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம், புருஷன் அப்படின்னு சொல்லி. அதாவது பர்த்தா, பிரபு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாஸ்டர் அப்படின்னு சொல்லி, இந்த புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் சாட்சி. சாட்சி என்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளின் செயல்களை சாட்சியாக இருந்து பார்ப்பவன் பகவான், நானே தான் அப்படின்றார். நாம் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவோம், அவங்க எப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம அதில் தலையிட்டு அதில் இது பண்ணுவோம். ஆனால் பகவான் எல்லா விஷயத்திலையும் யார் எதை சொன்னாலும் அது ஒரு சாட்சியாக இருப்பார். அதனால் யாரும் பார்க்கவில்லை, நான் யாரையும் பார்க்காம இந்த செயலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பகவான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். பகவான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இங்கே நம்ம மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணர்
கடைசி தன்னுடைய அவதார விஷயத்தை முடிச்சுட்டு திரும்பி கிளம்புறதுக்கு முன்னாடி உத்தவர் அவருக்கு நிறைய சேவை செஞ்சுருக்காரு. ஆனால் உத்தவரை கூப்பிட்டு கேட்குறாரு, உனக்கு ஏதாவது நான் செய்யணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றுமே வேண்டாம். உத்தவர் சொல்ல, எனக்கு ஒன்றுமே வேண்டாம், இந்த மகாபாரத போரை நீ தடுத்து நிறுத்தி இருக்கலாமே அப்படின்னு சொன்னார். அது முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அதாவது எப்படின்னா அது தர்மனுடைய தவறுனால வந்தது, அதனால தான் அது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, துரியோதனன் வந்து விவேகி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. யார்கிட்ட? உத்தவர்கிட்ட பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, துரியோதனன் விவேகி. ஏன் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டும்போது, தர்மன் தானே நல்லவன், தர்மன் தானே உயர்ந்தவன்னா, தர்மன் இந்த இடத்துல செய்த தவறினால தான் இந்த போரே நடந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போது நீங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கலாம், ஆனால் நான் சாட்சியாக இருப்பதால் நான் வரமாட்டேன், என்னை கூப்பிட்டா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, துரியோதனன் விவேகி ஏன்னு சொல்கிறா, துரியோதனன் எனக்கு சூதாட்டம் தெரியாது என்று ஓப்பனாக சொல்லிட்டார், அதனால என்னுடைய தாய்மாமன் விளையாடுவான் எனக்கு பதிலாக அப்படின்னு சொன்னார். ஆனால் தர்மன் என்ன பண்ணான்னா, நான் சூதாட்ட எனக்கு தெரியாது, ஆனால் நான் சூதாடுவது கிருஷ்ணருக்கு தெரியக்கூடாது. சூதாட்டம் நான் அவருக்கு விளையாடவும் தெரியாது, அதே நேரத்தில் நான் விளையாடுவது கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் செய்த தவறு. ஆனால் கண்ணன் வந்து கிருஷ்ணர் வந்து யாருக்கும் பகவானுக்கு தெரியாமல் எந்த வேலையும் நடக்காது. அதனால தான் நம்ம குறை ஒன்றும் இல்லை என்று பார்க்கும்போது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றாய் கண்ணா, எல்லா இடத்துலையும் நீ இருக்க, ஆனால் எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு அந்த ஒரு பாட்டு வருது. இந்த இடத்துல நம்ம தர்மம் செய்த தவறுனால்தான் இந்த போர் வந்து நிறுத்த முடியாத ஒரு சூழல் வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல சாட்சியாக இருந்து யாரை, ஏன்னா பகவான் வந்து யாருடைய புண்ணியத்துக்கும் காரணமாக, நீ புண்ணியம் செய்யணும்னு என்கரேஜும் பண்ண மாட்டார், அதே மாதிரி பாவம் செய்யாதன்னு தடுக்கவும் மாட்டார். அவர் சாட்சியாக இருந்து உன்னுடைய சம்ஸ்காரத்தை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் நிவாசா என்றால் இருப்பிடம். இருப்பிடம் என்றால் நம்ம தங்கும் இடம், எல்லா ஜீவராசிகளுடைய இருப்பிடம் இருக்குது, அதனால சொல்கிறாங்க. பொதுவாக பகவானுடைய வீடு, இது வந்து நிவாசா அப்படின்னு சொன்னால் பகவானுடைய வீடுன்னு தான் நம்ம சொல்லணும். இது அதன் பொருள் தான். நம்ம அதனால தான் கிரக பிரவேசம் செய்யும்போது பசு மாடை கூட்டிகிட்டு போவோம். ஆனால் பசுவை நம்ம வந்து தெய்வமாக பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த புது வீட்டில் வந்து இறைவனுடைய ஃபோட்டோஸ் படங்கள்லாம் வச்சுருப்போம். அதை வச்சு பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் தான் சொல்லலாம். அது நோக்கம் என்னென்னா, இது வந்து இறைவனுடைய வீடு, நிவாசகா அது அந்த பசுவையும் நாம் தெய்வமாக வழிபடுகிறோம். அதே நேரத்தில் இந்த ஃபோட்டோலாம் வச்சுட்டு இது வந்து இங்கே இறைவன் வசிக்கப் போகிறார். அப்போது இறைவனை வசிக்கின்ற இடத்தில் நாம் எவ்வளவு ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த கிரக பிரவேசம் கால் எடுத்து வைக்கிறோம், பசு மாட்டையும் கூட்டிகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் சரணம் என்றால் யாரிடம் நம்முடைய கஷ்டத்தை சொன்னால் அந்த கஷ்டம் நீங்குமோ அதுதான் சரணம். இப்போ நம்ம சபரிமலை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாம் சரணம் அப்படிம்பாங்க. எத்தனை நாளைக்குன்னா 48 நாளுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் திருப்பியும் பழைய மாதிரி போயிடுவாங்க. ஆகவே நம்முடைய துயரத்தை நீக்குபவர் பகவான். அதனால் சரணமாக வேறு யாரும் நம்ம நீக்க முடியாது. இந்த மாடர்ன் வேர்ல்டு, இந்த உலகத்தில் துயரத்தை நீக்க எத்தனையோ வழிகள் இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நான் டைரெக்டாக சொல்ல முடியாது. இதெல்லாம் இத்தனையோ வழிகள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் என்னது தற்காலிகமானது. பகவானுடைய சரணம் திருக்கமலம் பாதம் தான், அதாவது சரணடையணும். அதுதான் என்றும் நமக்கு துயரமில்லாத, இது சாஸ்வதமாக நம்முடைய துயரம் நீக்குகின்ற இடம் அந்த பகவானுடைய சரணம். அப்புறம் சுஹ்ருத் என்றால் நண்பன் என்றால் என்னென்ன, எல்லா இடத்துலையும் நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நல்ல நண்பர்கள் நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமாக வெற்றி தான். வெற்றின்னு சொல்கிறத விட வாழ்க்கை நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, நமக்கு வந்து நல்ல நண்பர்கள் கிடைத்து விட்டால். ஸோ நல்ல நண்பர்கள் கிடைப்பது பகவானுடைய சொரூபம் தான். அதாவது நல்ல நண்பர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவானுடைய சொரூபம் தான் நல்ல நண்பர்கள். சுஹ்ருத்
சு என்றால் நல்ல, சுகிருத் சுகிருத் நமக்காக நல்லதை, நமக்கு எப்பொழுதுமே நல்லதை நினைப்பவன் தான் அந்த சுகிருத் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ராமாயணத்தில் வந்து ராவணனுடைய நல்ல உற்ற நண்பன், அவரே மந்திரியாகவும் இருக்கிறார், பிரகதஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அவர் ராவணனுடைய நண்பனாக இருக்கிறார். ஆனால் ராவணன் எது கேட்டாலும் தலையாட்டுவார். அவர் அந்த தலையாட்டுறதெல்லாம் நல்ல நல்ல நண்பன் கிடையாது. அவர் உற்ற நண்பர் தான், ஆனாலும் தலையாட்டுவார். எப்படின்னா, சீதையே அபகரித்து வந்து வரலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் தலையாட்டுறாரு. சீதையை விட்டு விடலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் தலையாட்டுறாரு. ஸோ இந்த மாதிரியான மந்திரி, இந்த மாதிரியான உற்ற நண்பன் வந்து நமக்கு தேவையில்லை. அந்த உற்ற நண்பன் இருந்தும் பிரயோஜனமே இல்லை. கடைசி ராவனுடைய கதி என்ன ஆச்சு? அவருடைய இதுக்காக அவன் தவறுக்காக அவனை வந்து மடிஞ்ச, அப்படி நல்ல சிவபக்தனாக இருந்தும் இப்படியெல்லாம் இருந்து இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாவற்றுக்கும் அப்படி சுகிருத் நல்ல நண்பனாக இருப்பது பகவானுடைய ஸ்வரூபம்தான். அதுக்கப்புறம் பிரபவகன்னா இந்த உலகத்துக்கு காரணமாக, பிரபவன உற்பத்திக்கு, அதாவது இந்த உலக உற்பத்திக்கும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் உற்பத்திக்கும் காரணமாக இருப்பது பகவான் தான். அதுக்கப்புறம் பிரளயம், இந்த உலக அழிவிற்கும் ஒடுங்குவதற்கும் காரணமாக இருப்பதும், லயத்துக்கும் காரணமாக இருப்பதும், தோற்றத்துக்கும் காரணமாகவும் முடிவாக இருப்பதும் பகவான் தான். அதுக்கப்புறம் ஸ்தானம், தங்குபவன். இதனுடைய பொருள், இந்த அகில பிரபஞ்சமும் எதை யார் தாங்கிக்கிட்டு இருக்காருன்னா பகவான் தான் தாங்கிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நிதானம், தமிழில் நிதானம் அப்படின்னா பொறுமையாக போ அப்படின்னு சொல்லுவாங்க, நிதானமாக போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அர்த்தம் அங்கே இல்லை. இங்கே நிதானம் அப்படின்றால் விலை மதிக்க முடியாத பொருள்களை வைத்திருக்கின்ற இடம், சேகரிக்கின்ற, பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற இடம். ஆர்பிஐன்னு சொல்லலாமா அப்படின்னா, ஆர்பிஐ நம்ம இன்டைரக்டாக நிதானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விலை உயர்ந்த பொருள்கள், விலை உயர்ந்த பொன் பொருள் எல்லாம், பணம் எல்லாம் வைக்கிறது என்னென்னா நிதானம். அப்படி என்ன பகவான் பாதுகாக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய புண்ணிய பாவங்கள் யாரும் திருடிவிடக்கூடாது அப்படின்பதற்காக. யாரும் திருட முடியாது, காரணம் அது பகவானுடைய பாதுகாப்பில் இருக்கிறது. அதற்காக தான் பகவானை நிதானம், சரியாக நாம் செய்த புண்ணியத்தையும் பாவத்தை நமக்கே கொடுப்பார். அதனால் நிதானமாக இருக்கிறார். அதே மாதிரி அவ்யயம் பீஜம் அவ்யயம் சொல்லுகிறார். நான் அழியாத விதையாகவும் இருக்கிறேன். ஏன்னா அனைத்து காரணத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறேன் என்கிறத இந்த வார்த்தையில் சொல்கிறாரு. இந்த அழியாத பீஜம் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்னென்னா, நாம் பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு விதையை விதைத்தால் அந்த விதை அழிந்து அதிலிருந்து நமக்கு மரமாக வரும், அப்படி தான் நமக்கு போகிறோம். ஆனால் பகவான் வந்து அழியாத விதையாக இருக்கிறார். அப்படின்னா எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறார் அவர். நம்ம விதைக்கிற விதை மரமாக வரும், மரமாக வந்து பூ பூத்து காய் காய்த்து கனிந்து அதுலேருந்து தான் விதை வரும், அதை நம்ம விதைக்கலாம். ஆனால் அங்கே நம்ம விதைத்த விதை அழிந்து போய்விடும். ஆனால் பகவான் அழியாத விதையாக இருக்கிறான். என்னை அழித்து கொள்ளாமல் நான் மரமாக இருந்து இந்த சகல ஜீவராசிகளையும் உலகத்தையும் படைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூல காரணமாக நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதைத்தான் அழியாத விதையாக இருக்கிறேன் சொல்கிறார். ஆக இந்த ஸ்லோகத்தில் வரும் சொற்கள் எல்லாம் விராட் தியானம். விராட் தியானம் அப்படின்னா வெஷ்டி சமஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். வெஷ்டி என்னன்னா இண்டிவிஜுவல், சமஷ்டி என்னன்னா எல்லாம் சேர்ந்தது, அதாவது ஜீவராசிகள் அசைந்தது, உயிருள்ளது உயிரற்றது அழியாது எல்லாமே சேர்ந்தது தான் வெஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதை வந்து தியானம் செய்வதற்காக, தியானம் அதாவது இந்த சொற்களை நம்ம தியானம் செய்ய செய்ய நம் மனதில் வரும் ராகத்வேஷம் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். ஏன்னா இது பகவானுடைய சிறப்பு, பகவானுடைய விபூதிகள் சொல்கிறார். இந்த விபூதிகளை நாம் படிப்படியாக ஒவ்வொரு வார்த்தையாக நம் மனதில் வந்து எண்ணும் பொழுது நம்மிடத்தில் பாசிட்டிவ் தாட்ஸ் வரும், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போகும். அதுதான் வந்து விபூதியினுடைய நோக்கமே நம்முடைய மனது விசாலமாகணும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்முடைய மனதில் இருக்கின்ற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போகணுங்கிறதுக்காகவும் அந்த விபூதியை பற்றி சொல்கிறாரு. இனி 19வது ஸ்லோகம் விபூதியை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த அக்ஷர ராஜ வித்யினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத அடுத்த 20வது ஸ்லோகத்தில் வந்து சொல்லப்படுறாரு.
இனி அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். 19வது ஸ்லோகம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.